கவலைகள் இனி நமக்கேது, கருணாலய சாயி துணை உள்ளபோது. ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, என்னை தேடி வந்த உன்னை எப்பொழுதும் நான் தொலைத்து விடமாட்டேன். நீ என்னை ஆத்மார்த்தமாக நம்பினால் உன் கண்களை மூடிக்கொண்டு கவலைகளையெல்லாம் மறந்து நம்பிக்கையோடு இதை ஒரு நிமிடம் கேள். உன் மனது நிச்சயமாக லேசாகும். இது உனக்காகவே என் கண்மணியே. தவிர்க்காமல் கேட்பாயா? உன்னை விட்டு நான் எப்பொழுதும் விலகவே மாட்டேன். உன் விதைகள் கீழ் நோக்கி எரியப்பட்டால்தான் விருட்சம் மேல் நோக்கி பிரம்மாண்டமாக வளரும். எனவே என் குழந்தையே, நீ விழும்போது விதைகளாக இரு, மீண்டு எழும்பொழுது விருட்சமாய் மாறிவிடு. முடிந்து போக 1000 காரணம் இருக்கும், ஆனால் எழுந்து வர ஒரே ஒரு வழி இருக்கிறது. அதுதான் தன்னம்பிக்கை குழந்தையே. முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் முடியும். நாம் தான் உலகம் என்று நிச்சயமாக நம்பி வரும் உறவு, அந்த உறவை மிக இறுக்கமாக பிடித்து அணைத்து கொள்ளுங்கள். தவறவிட்டு விட்டால் பின் வருந்தி அழுவதால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் அன்பு குழந்தையே, விதி என்ற ஒன்று இருக்கிறது என்று நீ நம்புகிறாயா? இப்படி கேள்விகளோடும் ஏக்கத்தோடும் கேட்கும் என் பிள்ளைக்கு உன் விதியை ஒரே நொடியில் மாற்றி அமைப்பேன் உன் சாயிநாதர். எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களையும் நல்ல சொற்களையுமே எண்ணத் தொடங்கு, சொல்ல தொடங்கு. அப்பொழுது உன் வாழ்வு உன் எண்ணம் போல் உன் சொற்களைப் போல் நல்ல விதமாகவே மிக பிரகாசமாகவே மாறிவிடும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அதை உன் சாய் தேவாகிய நான் நிச்சயமாக பார்த்து கொள்வேன். உன் வாழ்வை வெற்றியடைய செய்வேன். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் நிச்சயமாக நான் பூர்த்தி செய்வேன். நீ நினைத்தது போல அழகான நிறைவான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். அதை நான் உனக்காக கிடைக்க செய்வேன். துயரங்களின் தாக்கத்தை தாங்கவே முடியவில்லை சாயிநாதரே என்று புலம்பாதே. உன் துயர் துடைக்கத்தான் உன் சாயப்பா வந்திருக்கிறேன். உன் மனதை பற்றி நீ அறியும் முன்பாகவே நீ தினம்தோறும் போற்றி வழிபடும் உன் சாயிநாதர் நன்றாக அறிந்திருக்கிறேன். உன்னுடைய நேரம் நன்றாக இருந்தால் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நீ எடுக்கும் முடிவுகளும் உன் எண்ணம் போல் நல்ல விதமாகவே இருக்கும். வானளவில் பறந்து இருக்கும் ஆகாயத்திற்கே ஒரு எல்லை இருக்கிறது. ஓடுகின்ற நீருக்குமே ஒரு எல்லை இருக்கத்தான் செய்கிறது. ஜோதியாய் எரியும் நெருப்புக்கும் ஒரு எல்லை இருக்கத்தான் செய்கிறது. கண்ணிற்கே தெரியாத காற்றுக்கு கூட ஒரு எல்லை இருக்கத்தான் செய்கிறது. ஐம்பஞ்சபூதங்களுக்குமே எல்லை என்ற ஒரு அளவை இறைவன் கொடுத்துதான் இருக்கிறார். இந்த அடிப்படையில் உருவாகினதுதான் இயற்கை. அப்படி இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் வரும் சுக துக்கங்களுக்கு அந்த இறைவன் எல்லை வைத்திருக்காமலா போய்விடுவார்? நிச்சயமாக ஒரு எல்லை இருக்கும். துன்பம் ஒன்று வந்தால் அதற்கான எல்லை முடிந்தவுடன் இன்பம் ஒன்று வந்துதான் தீரும். அதுதான் வாழ்க்கை. 1000 போராடி போராடி பார்த்தாலும் மீண்டும் வாழ்க்கையில் துன்பம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று சலித்து போய்விடாதே. நம்பிக்கையை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. போராடும் குணத்தையும் விட்டு விடாதே. போராட போராட நிச்சயமாக கதவு திறக்கும். நல் வாழ்க்கைக்கான கதவு திறக்கும் என்ற நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. நம்பிக்கையோடு இரு. நிதானத்தை இழந்து விடாதே. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா இருப்பேன். உன்னுடைய கஷ்டத்தை தீர்ப்பேன். உனக்கு வரும் சோதனையை முறியடிப்பேன். உனக்கு வெற்றியை வாரி வாரி வழங்குவேன் என்ற நல்ல எண்ணங்கள் உன் மனதில் இருந்தால் போதும். உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே அமையும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும். அந்த நல்ல வேலையை நான் உருவாக்கிவிட்டேன். உனக்காக, என் செல்லமான கண்மணிக்காக நல்ல வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. நான் அந்த நேரத்தை உனக்காக வகுத்தே விட்டேன். என் அன்பு தங்கமே, கடினமான காலத்தை எல்லாம் கடந்து விட்டாய். உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது அனைத்தும் என் கையில்தான் உள்ளது.
நேரம் பொன் போன்றது. நேரத்தை எப்பொழுதும் வீணடிக்காதே. நேரத்தை எப்பொழுதெல்லாம் நீ வீணாக்கிக் கொண்டிருக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் நன்றாக உற்றுப்பார். கடிகாரத்தில் ஓடுவது முட்கள் அல்ல, உன்னுடைய வாழ்க்கை என்பது உனக்கு அப்பொழுது தெள்ளத் தெளிவாகவே புரியும். கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் கடுகளவும் அது உனக்கு கை கொடுக்காது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. முடிந்து போனது முடிந்தவையாகவே இருக்கட்டும், வருவது வரப்போவதாகவே இருக்கட்டும், நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும். நீ கவலைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ ஏதாவது மாறிவிடுமா என்றால் நீ கவலைப்படுவதிலும் கண்ணீர் சிந்துவதிலும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் எதுவுமே மாறாது என்ற பட்சத்தில் நீ கவலைப்பட்டே கொண்டிருப்பதால் என்னதான் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில்? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. முயற்சி செய்ய எப்பொழுதுமே தயங்காதே, முயன்று கொண்டே இரு. முயலும் பொழுதுதான் உனக்கான வெற்றிக்கான பாதை மிக தெள்ளத் தெளிவாகவே உன் கண்களுக்கு புலப்படும். முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை உன்வசமாக்கிக் கொள்ளலாம். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு சிறு வித்தியாசம்தான் இருக்கிறது என் பிள்ளையே. கடமையை செய்தால் வெற்றி எப்பொழுதும் உன் வசமாகும். கடமைக்கு எதையுமே செய்தால் தோல்விதான் உன்னை வந்து தழுவும். எனவே எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கடினமான வாழ்க்கை என்று கலங்காதே. எனக்கு மட்டும் கடினமான வாழ்க்கை இருக்கிறதே என்று எப்பொழுதும் புலம்பாதே. அங்கேதான் அந்த கடினமான வாழ்க்கையில்தான் உன் வாழ்க்கை உயர்த்தும் சந்தர்ப்பங்கள் ஒளிந்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள். நான் சொல்வது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பலிக்கும். என்னை சர்வ சாதாரணமாக எண்ணி விடாதே. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த கவலையும் வர வேண்டிய அவசியமே இல்லை. மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே. வாழ்க்கையில் சரி எது தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள். இதே நிலையில் நீ இருந்தால் உன்னுடைய மூளை உன்னுடைய சிந்தனை எல்லாம் உன்னை தவறான வழியில் அழைத்து சென்றுவிடும். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளில் பாதையை பற்றி பயம் கொள்ளாதே. நல்லதை நினைத்துக்கொள், நல்லதை செய். எல்லாம் உனக்கு நல்ல விதமாகவே அமையும், நல்ல விதமாகவே முடியும். நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீயோ வெகுளியாக ஏமாளியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறாய். போனது போகட்டும், விட்டுவிடு. உன்னுடைய அப்பாவி குணத்தை முற்றிலும் விட்டுவிடு. தைரியமாக சுதாரிப்போடு இருக்க பழகு. உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை போல் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று எப்பொழுதும் நம்பிவிடாதே. காலங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது உனக்கிருக்கும் சோதனைகளும் கஷ்டங்களும் மட்டும் மாறாமல் அப்படியே உன்னிடம் நிரந்தரமாக இருந்துவிடுமா என்ன? நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனந்தம் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனந்தம் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அல்லவா வருகிறது என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் உன்னை மகிழ்ச்சியோடு இருக்கும்படி நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். மன மகிழ்ச்சி எப்பொழுது வருகிறது தெரியுமா? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது. இது உனக்கு புரிகிறதா? அதனால் உனது கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்து கொள்ளவே நான் முயன்று கொண்டிருக்கிறேன். அதற்கான வேலைகளை மட்டுமே நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே கவலைகளையெல்லாம் மறந்துவிட்டு என் மடியில் சந்தோஷமாக இரு. நான் உனக்கு உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எது வந்தாலும் கடந்து போக கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள், உன்னை ஏளனமாக பேசுபவர்கள், உன்னை வசைப்பாடுபவர்கள் அனைவருமே உத்தமர்களாக இருக்கவே முடியாது.
எல்லோரிடமும் ஏதோ ஒரு குறை இருந்துதான் ஆக வேண்டும். எனவே மற்றவர்கள் கூறுவதை கேட்டு உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நீயே வருத்தப்பட்டு உன்னையும் வருத்தப்படுத்தி உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. யார் என்ன சொன்னாலும் உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது திருப்தியாக இருக்கிறதோ அதை மட்டும் தைரியமாக நம்பிக்கையோடு செய்து கொண்டே இரு. உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து காட்டுகிறேன். நான் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயம் கொள்ளாதே, பயப்படாதே, கடந்து வா. அனைத்தையும் கடந்து சென்று கொண்டே இரு. இறைவன் தனக்கு பிடித்தவர்களிடமே அதிகமாக சோதனைகளையும் பொறுப்புகளையும் கொடுத்து அதன் மூலம் அவர்கள் மனதை பக்குவப்படுத்தி நிதானப்படுத்தி வாழ்க்கையில் எப்படி வெற்றியடையலாம் என்ற சூட்சமத்தை சொல்லிக் கொடுப்பதுதான் இறைவனின் வேலையாகவே இருக்கிறது. அப்படி உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் சோதனை வருகிறதே என்று நினைத்து விடாதே. போராட்டங்கள் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறதே என்று வருத்தமும் கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் அத்தனை பிரச்சனைகளும், நீ எதிர்கொள்ளும் அத்தனை போராட்டங்களும் நீ வெற்றியடைவதற்கான சூட்சம வழியாகத்தான் இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ இதுநாள் வரை எதை நம்பி காத்திருந்தாயோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அதை கிடைக்கும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் தான் வாழ்கிறேன் என்று ஒருவரை உன் வாழ்க்கையிலாவது சொல்லவை. அதுதான் நீ வாழ்க்கை வாழ்வதற்கான ரகசியம், வெற்றியாகவே இருக்கும். ஒரு குதிரைக்கு எவ்வளவு சிறப்பாக வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி என்பது நிச்சயமாக உண்டு. சாட்டையடி கிடைத்தால்தான் அந்த குதிரை மிக சிறப்பாகவே வண்டியை இழுக்கும். அதேபோல் எத்தனை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கும் ஒரு விமர்சனம் உண்டு. உன்னை பற்றி 1000 பேர் என்ன பேசினாலும், 1000 விமர்சனங்களை உன்னிடம் எழுந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உன்னால் முடிந்தவற்றை முயற்சித்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. இறுதியில் வெற்றி என்னும் இலக்கை நிச்சயமாக நீ அடையலாம். நீ திறம்பட எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கவும் செய்யும். இந்த உலகத்திற்கு உன்னை உணர்த்தவும் செய்யும். அதுதான் உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் எதையுமே சாதிக்கவும் முடியாது, வாழ்க்கையில் வெற்றி பெறவும் முடியாது. முதலில் நான் நன்றாக இருக்கிறேன், நன்றாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று உனக்குள்ளே சொல்லிக்கொண்டே இரு. இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை நீயே உணர்ந்து கொள்வாய். எப்பொழுதும் பொறுமையோடு இருப்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். அது மட்டும் இல்லாமல் பொறாமை கொண்டவன் வாழ்வையே இழந்து விடுவான். நல்லது மட்டுமே செய்து கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. என் பார்வையும் என் கண்களும் உன் மீதுதான் எப்பொழுதுமே இருக்கும். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தடுக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருப்பேன். உன் மனதிலிருந்து தீய எண்ணங்கள், பொறாமை எண்ணங்கள், மற்றவர்களை பார்த்து ஏங்கும் எண்ணங்களை முதலில் விட்டொழி. நீ கேட்கும் அனைத்தையும் நான் உனக்கு தருகிறேன். உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ, எது தேவையோ அதை உனக்கு நான் கொடுப்பேன். எதையுமே சிரித்து கொண்டே நகர்ந்து கொண்டே இரு. உன் கஷ்டங்களை பார்த்தும் உன்னை வேதனைப்படுத்துபவர்களை பார்த்து கொண்டே சிரித்து கொண்டே நகர்ந்து கொண்டே இரு. நான் உன்னை நெருங்க நெருங்க உன்னை பிடித்திருந்த அனைத்து தடைகளும், துன்பங்களும், சோதனைகளும் எல்லாம் வழிவிட்டு விலகிவிடும். எதற்குமே கலங்காமல் இரு, தைரியமாக இரு, கோபப்படாதே யாரிடமும். உன்னுடைய கோபம் நீ அதிகமாக நேசிப்பவர்கள் கூட யோசிப்பார்கள் உன்னிடம் பழகியதற்காக. அதேபோல அன்பாக இருந்து பார், உன்னை வெறுப்பவர்கள் கூட உன்னை நேசிக்க வருவார்கள். கோபப்பட்டு அந்த விஷயத்தில் வென்று விட்டாய் என்றால் உன்னுடைய கோபம் சாதித்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது.
நீ வாழ்க்கையில் வென்று விட்டாய் என்ற அர்த்தமும் வராது. உன் கோபத்தை யார் தாங்கிக் கொண்டார்களோ அவர்களுடைய பொறுமைதான் மிக பெரியது. உன் மனக்குறையை மற்றவர்களிடம் சொல்ல துடிக்காதே. நான் இருக்கிறேன் உனக்காக. மற்றவர்களிடம் நீ குறையை சொல்லும் பொழுது, உன் மன வேதனையை சொல்லும் பொழுது உனக்கு ஆறுதல் சொல்வது போல் சொல்லிவிட்டு பின்னால் போய் உன்னை நினைத்து நகைத்து கொண்டிருப்பார்கள். இதுதான் உலகம். உன்னை போல் மற்றவர்களையும் சரிசமமாக எண்ணிவிடாதே. நீ என் அருமையான பொக்கிஷம். நான் இருக்கிறேன். உன் மனக்குறையை, உன் மன வேதனையை தீர்த்துக்கொள். என் காலடியில் வந்து சமர்ப்பணம் செய்துவிடு. என் காலடியில் வந்து அனைத்தையும் கொட்டிவிடு. உன் மனக்குறையை போக்க உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. இப்படியே நம் வாழ்க்கை கனவாகியே போய்விடுமோ என்று நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நான் உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். உனக்கு சாதகமாக அனைத்தையும் சாதித்தே காட்டுவேன். உன்னுடைய கஷ்டங்களையும் மன வேதனைகளையும் மன போராட்டங்களையும் என்னிடம் கூறு என் குழந்தையே. உன் வேதனை அனைத்தையும் நான் தீர்ப்பேன். உன் கேள்விகளுக்கு பதிலாக உன் அப்பா இருப்பேன். உன் மன போராட்டங்களையெல்லாம் விலக்கி வைப்பேன். வார்த்தைகளும் வாக்குகளும் பொய்யாகி போகும்போது உடைவது உறவுகள் மட்டுமல்ல, உண்மையான பாசம் வைத்த உள்ளங்களை உடைந்து போகிறது. கண்மணியே, உன்னை யாருக்குமே பிடிக்கவில்லை என்று கவலை கொள்ளாதே. அடுத்தவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் அவர்களிடம் முழு அன்பையும் செலுத்துவது மிக முட்டாள்தனம் குழந்தையே. இந்த உலகில் உண்மையான பாசத்திற்கு கிடைக்கும் பரிசு கண்ணீர் துளிகள்தான். எனவே உன்னை போல் மற்றவர்களையும் நினைத்து கொண்டு அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் மேல் முழு அன்பையும் பாசத்தையும் கொட்டிவிட்டு பின் அவர்கள் சென்றால், உன்னை விட்டு விலகி சென்றால் ஏதோ வாழ்க்கையே முடிந்து விட்டது என போராடி புலம்புகிறாய். அப்படி இருக்காதே. மற்றவர்களோடு உன்னை சரிசமமாக பார்க்காதே. உன்னை போல் மற்றவர்கள் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. உன்னுடைய நல்ல எண்ணங்கள் மற்றவர்களுக்கு இருக்கவும் முடியாது. எனவே எதற்குமே கலங்காதே. உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. அனைத்துமே கனவாகிவிடுமோ என்று பயத்தில் இருந்த என் குழந்தைக்கு அனைத்தும் நிஜமாகப் போகும் அந்த சந்தோஷ தருணத்தை உன் கண் முன்னே காட்டப் போகிறேன். ஆனந்த களிப்பில் துள்ளி குதிக்கப் போகிறாய். ஆனந்த கண்ணீரோடு ஓடி வந்து எனக்கு நன்றி சொல்லப் போகிறாய். சாயிநாதரே, என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கிறது. நான் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறதே. என்னால் நம்பவே முடியவில்லை. என் கண்களாலும் இதை நம்பவே முடியவில்லை என்று என்னிடம் வந்து உன்னுடைய மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்ளதான் போகிறாய். இது நடக்கும். நிச்சயமாக நடக்கும். பார். மனவேதனையோடு இருக்கும் பொழுது என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் கைகளை இறுக பற்றிக்கொள். என் காலடியில் வந்து சரணடைந்து விடு. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் பார்த்து கொள்ளும் பொழுது வீணாக உன் மனதை எதற்குமே குழம்பிக் கொண்டே இருக்காதே. உனக்கு தேவையான அனைத்தையும் செய்யவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். அதற்கான வேலையை நான் துவங்கியும் விட்டேன். மற்றவர்களிடம் சொல்லும் வார்த்தைகள்தான் மிக கடுமையாக இருக்கும். எனவே கோபமாக இருக்கும் பொழுது மறந்தும் கூட உன்னுடைய வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தாதே. ஏனென்றால் உன் கோபத்தில் வரும் வார்த்தைகள் யாருமே பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். மனவேதனைப்படுவார்கள். மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை காயப்படுத்தும்படி எந்த ஒரு செயலையும் செய்யாதே. உன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு எவ்வளவு உதவியாக இருக்க முடியுமோ அவ்வளவு உதவிகளை செய்து கொண்டே இரு. கஷ்டம், எனக்கு இதை செய்து தாருங்கள் என்று யாராவது உன்னிடம் வந்து உதவி கேட்டால் முடிந்தவரை அந்த உதவியை அவர்களுக்கு செய்துவிடு. இல்லையென்றால் தன்மையான வார்த்தைகளால் இது என்னால் முடியாது, நீங்கள் வேறு இடத்தை பார்த்து கொள்ளுங்கள் என்று தன்மையாக சொல்லிவிடு. வேண்டுமென்றே அவர்கள் மனதை காயப்படுத்துவதால் உனக்கும் பலன் கிடைக்கப் போவதில்லை, அவர்களுக்கும் பலன் கிடைக்கப் போவதில்லை குழந்தையே. ஆனால் என் பிரியமே, எல்லாவற்றுக்கும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன். என் கணக்குப்படிதான், என் திட்டத்தின்படிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. எதுவுமே தவறாக முடிந்து விடவில்லை.
உன்னை காயப்படுத்தினவர்களுக்கும் வேதனைப்படுத்தினவர்களுக்கும் தக்க பதிலடி உன் சாயி தேவா கொடுப்பேன். நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு, அனைத்தையும் சகித்து கொள்ள பழகிக்கொள். எல்லாம் புரியும் நேரம் என்று உனக்கு வரும். அப்பொழுது கண்ணீரோடு ஓடி வந்து எனக்கு நன்றி சொல்வாய். சாயிநாதரே, நீங்கள் சொன்னது சரிதான், அதன்படிதான் நடந்தேன். என் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது. எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது சாயிநாதரே என்று என்னிடம் கூறத்தான் போகிறாய். அதையும் நான் பார்க்கத்தான் போகிறேன். எதற்குமே கலங்காதே. உன்னை தாயாக தகப்பனாக அனைத்துமாக நின்று நான் பாதுகாப்பேன். உன்னை விட்டு எப்பொழுதும் நான் விலகவே மாட்டேன். இதைவிட பெரிய வாக்குறுதி இந்த உலகத்தில் வேறு யாருமே கொடுக்க மாட்டார்கள், எவருமே அளிக்கவும் மாட்டார்கள். உன் அப்பாவாகிய நான் உனக்காக தரும் சத்திய வாக்குறுதி இதுவேதான். எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரமில்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் வீணாக உறவுகளுக்கும் செல்வத்திற்கும் பணத்திற்கும் நீ ஏங்கி தவிப்பது எனக்கு பெரும் ஆச்சரியமாக இருக்கிறது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷத்தை வைத்துக்கொண்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ பழகு.